ரைட். அப்ப நாங்க லாஸ்ட் கிளாஸஸ்ல பார்த்தோம் கைஸ். ஸ்வெப் பண்றது என்ன, ஃபாரெக்ஸ் ஹிஸ்டரி என்ன, அண்ட் கான்ட்ராக்ட் சைஸ்ன்றது என்ன, லெவரேஜ்ன்றது என்ன, பிப்ன்றது என்னன்றது நாங்க லாஸ்ட் கிளாஸஸ்ல பார்த்தோம் என்ன. ரைட். அப்ப நாங்க இன்னைக்கு ஸ்டார்ட் பண்ண போற செஷன்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, டைப்ஸ் ஆஃப் ப்ரைஸ் சார்ட். ஓகே, டைப்ஸ் ஆஃப் ப்ரைஸ் சார்ட்ன்ற கான்செப்டை தான் நாங்கள் இன்னைக்கு ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ரைட். அது ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முதல்ல ஃபர்ஸ்ட்டுக்கு நான் ஒரு சின்ன விஷயம் மட்டும் சொல்லி, ஒரு சின்ன கான்செப்ட்னு சொல்லிட்டு கிளாஸஸ் ஸ்டார்ட் பண்ணுறேன். எங்கட இந்த கோர்ஸ் ப்ரோக்ராம் வந்து, ஓகே, இந்த கோர்ஸ் ப்ரோக்ராம் வந்து 100% ஃப்ரீ உங்களுக்கு நாங்கள் தரப்படுற ஒரு கோர்ஸ் ப்ரோக்ராம் தான் இது. சரியா? ஃபாரெக்ஸ் ட்ரேடிங்கில் பேசிக் டு அட்வான்ஸ் ஃபுல் கோர்ஸ் ப்ரோக்ராம் வந்து உங்களுக்கு நாங்கள் இதில் தருவோம். ரைட். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் இருந்தாங்கன்னா ஜாப் இல்லாமல், ஓகே, ஒர்க் இல்லாமல், இல்லாட்டி சரியான ஒரு இன்கம் ஒன்று இல்லாமல் யாராச்சும் உங்களோட ஃப்ரெண்டாக இருக்கலாம், இல்லாட்டி உங்களோட கசினாக இருக்கலாம், யாராச்சும் இருந்தாங்கன்னா அவங்களையும் இதில் ஆட் பண்ணுங்க. அவங்களுக்கும் இது வந்து ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அது மட்டும் இல்லை கைஸ், இதில் உங்களுக்கு ஒரு ஈஸி அண்ட் குயிக்கான ஒரு ப்ராஃபிட் ஒன்று எடுக்கலாம். டெய்லி உங்களுக்கு நாங்கள் ஒரு டார்கெட்ஸ் தருவோம். ஓகே, அந்த டார்கெட்ஸ் உங்களுக்கு ரீச் பண்ணலாம். அண்ட் நாங்கள் உங்களுக்கு பேசிக் டு அட்வான்ஸ் அனலைஸ் மார்க்கெட் டீச் பண்ணுவோம். ஓகே, அப்போ உங்களுக்கு தனிப்பட்ட வீதியாக இதில் அனலைஸ் பண்ணி இதில் உங்களுக்கு ட்ரேட் பண்ணலாம். அது மாதிரியான கான்செப்ட்ஸ் இருக்குது. அப்போ நீங்கள் என்ன செய்யணுமெண்டா, நாங்கள் டீச் பண்ணும்போது நீங்கள் சரியாக கான்சென்ட்ரேட் பண்ணீங்கடா சரி. அது மட்டும் இல்லை கைஸ், நிறைய இடத்துல கோர்சஸை வந்து அவங்க காசுக்கு தான் சேல் பண்ணுறாங்க. ஏன்னா 25,000 30,000 35,000. நாங்கள் அப்படி இல்லை. நாங்கள் என்ன செய்கிறோம்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் தர லிங்க் படி நாங்கள் தர புரோக்கருக்கு நீங்கள் நாங்கள் தர புரோக்கரில் போய்த்து நீங்கள் ரெஜிஸ்டர் ஆகி நீங்கள் 50 USDT மேக்ஸிமம் 50 USDT போட்டு நீங்கள் தனிப்பட்ட விதமாக ட்ரேட் பண்ணிக்கிட்டு உங்களுக்கு போகலாம். அதுதான் நாங்கள் தர உங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி. அது நீங்கள் அது செஞ்சால் உங்களுக்கு இந்த கோர்ஸ் வந்து ஃபுல்லாகவே பெற்றுக்கொள்ளலும். அண்ட் அந்த 50 USDT எங்களுக்கு இல்லை, அது உங்களுக்கு ஏற்றா நீங்களே உங்களுக்கு அதில் ப்ராஃபிட் பண்ணிக்கொள்ளலாம். ஓகே, அதில் நீங்களே தனிப்பட்ட விதியாக ப்ராஃபிட் பண்ணிக்கொள்ளலாம். உங்களுக்கு அது வித்ட்ரோல் பண்ணணும்னா வேண்டிய டைமில் வித்ட்ரோல் பண்ணவும் ஏலும். ஓகே, அப்போ ஃபஸ்ட்டுக்கு நீங்கள் தெரிஞ்சிருக்கணும், ஒரு புரோக்கர் உண்டு. நாங்கள் தர புரோக்கரில் நீங்கள் ரெஜிஸ்டர் ஆகி ஒரு அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணி ரெஜிஸ்டர் ஆகி நாங்கள் அந்த லிங்க் தருவோம். அந்த லிங்க்கில் நீங்கள் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணி ரெஜிஸ்டர் ஆகி மினிமம் 50 USDT போட்டு நாங்கள் தர அனலைஸோ இல்லை நாங்கள் தர சிக்னல்ஸ்க்கும் நீங்கள் ப்ரொஃபிட் பண்ணத்தான் இருக்குது. ஓகே, ரைட். அப்போ இன்றைக்கி நாங்கள் பார்க்க போகிற கான்செப்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இஸ் அ டைப் ஆஃப் ப்ரைஸ் சார்ட்ன்ற கான்செப்டை தான் நாங்கள் பார்க்க போகிறோம். இந்த டைப்ஸ் ஆஃப் ப்ரைஸ் சார்ட்ன்ற கான்செப்ட் நாங்கள் எடுத்தோம்டா கைஸ், மெயின்லி இதில் 2 டைப்ஸ் ஆஃப் சார்ட்ஸ் இருக்குது. ஒன்று லைன் சார்ட் அண்ட் அடுத்தது வந்து பார் சார்ட். அப்போ இந்த ஃபோரெக்ஸ் ட்ரேடிங்கில் நீங்கள் ட்ரேட் பண்ணும்போது ஓகே, உங்களுக்கு இந்த மாதிரியான சார்ட்ஸ் உங்களுக்கு காணக்கூடியதாக இருக்கும். ரைட்டா? ரைட். அது எதில் அனலைஸ் பண்ணுறது, எப்படி அனலைஸ் பண்ணுறது என்னெல்லாம் நாங்கள் ஒன் பை ஒன் பார்ப்போம். ஃபர்ஸ்ட்டுக்கு நாங்கள் இந்த சார்ட்ஸ் என்ற கான்செப்டை முடிப்போம். ரைட். இப்போ உங்களுக்கு இன்னைக்கு காணக்கூடியதாக இருக்குது. ஃபர்ஸ்டாகவே உங்களுக்கு காணக்கூடியது என்னன்னு பார்த்தீங்கன்னா லைட் சார்ட். ஓகே, இந்த லைன் சார்ட்ல ஓகே, இந்த லைன் சார்ட்ல உங்களுக்கு காணலாம் இந்த மார்க்கெட்ல இருக்கிற ப்ரைஸ். ஓகே, இப்போ இந்த மார்க்கெட் போகிற ப்ரைஸை தான் உங்களுக்கு இந்த இதில் ப்ரெடிக்ட் பண்ணேலும். எப்படி உங்களுக்கு ஒரு மார்க்கெட்டில் போகிற ப்ரைஸை தான் உங்களுக்கு இந்த சார்ட்டில் ப்ரெடிக்ட் பண்ணேலும். இப்போ நான் உங்களுக்கு ஸ்டார்டிங்லேயே டீச் பண்ணியிருப்பேன். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் இந்த இடத்துல எடுக்கிறீங்க 10 ரூபாய் கொடுத்த ஒரு பென்சில், அந்த பென்சில் போகுது எவ்வளோக்குன்னு பார்த்தீங்கன்னா 100 ரூபாய்க்கு. அப்போ உங்களுக்கு இன்னைக்கு இன்கம் எவ்வளோ கைஸ்? 90 ரூபாய். அப்போ அந்த ப்ரைஸஸ் எல்லாமே ப்ரெடிக்ட் பண்ணுறது வந்து இந்த சார்ட்டுக்கு உள்ள. அப்போ இந்த சார்ட் போகிற எப்படி இந்த சார்ட் போகிற இது சார், நீங்கள் கதைக்கிறது கிளியர் இல்லை கைஸ். நான் கதைக்கிறது எல்லாருக்கும் கிளியர் தானே? நான் கதைக்கிறியா? ஓகே, ரைட், தேங்க்யூ. அப்போ இந்த இந்த மார்க்கெட் ப்ரைஸ் போகிறது, ஓகே, இந்த மார்க்கெட் ப்ரைஸ் எந்த ட்ரெண்டில் போகுது, அப் ட்ரெண்டா இல்லாட்டி டவுன் ட்ரெண்டா, இந்த ட்ரெண்டை நாங்கள் கண்டுபிடிக்கிறதுக்கு தான் அனலைசிங் என்றது யூஸ் பண்ணுறது. அப்போ அனலைசிங் இல்லாமல் உங்களுக்கு இதில் ட்ரேட் பண்ணுறதுக்கு இயலாது. அப்போ நீங்கள் என்ன செய்யணும்னு பார்த்தீங்கன்னா, அனலைசிங்ன்ற கான்செப்டை நீங்கள் A to Z கற்றுக்கொள்ள வேணும். அது அப்போ நாங்கள் உங்களுக்கு பேசிக் டு அட்வான்ஸ் அப்படின்னா A to Z ஃபுல் நாலேஜும் நாங்கள் உங்களுக்கு அனலைஸ் பற்றி தருவோம். எஸ்எம்சியாக இருக்கலாம், இல்லாட்டி
ட்ரெண்ட்ஸாக இருக்கலாம் இல்லாட்டி சார்ட் வியூஸாக இருக்கலாம் அதெல்லாம் நாங்கள் உங்களுக்கு டீச் பண்ணுவோம். அப்போ உங்களுக்கு நீங்கள் என்ன செய்யணும், மார்க்கெட்டில் ஃபர்ஸ்ட்டுக்கு உங்களுக்கு லைன் சார்ட்ன்ற ஒரு கான்செப்ட் ஒன்று கிடைக்கும். அப்போ இந்த லைன் சார்ட்ல என்ன இன்னைக்கு ப்ரெடிக்ட் பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த கரன்சிட ஓகே இப்போ நாங்கள் சூஸ் பண்ணிக்கிற கரன்சிட ப்ரைஸஸை தான் இதில் ப்ரெடிக்ட் பண்ணி இருக்கிறாங்க. ரைட், இன்னைக்கு பாருங்க, இன்னைக்கு ஒரு ப்ரைஸ் இருக்குது, இந்த இடத்துல போனால் இன்னொரு ப்ரைஸ், இந்த இடத்துல போனால் இன்னொரு ப்ரைஸ். அப்போ உங்களுக்கு மார்க்கெட்டை இப்படி லைன் சார்ட்டா கூட காணக்கூடியதா இருக்கும். அடுத்தது பார்த்தீங்கன்னா பா சார்ட். ரைட், ஃபர்ஸ்ட்டுக்கு இந்த லைன் சார்ட்ல நாங்கள் ஒரு ப்ரைஸஸ் இருக்கும். அப்போ இந்த லைன் சார்ட்டை இது எங்களுக்கு அனலைஸ் பண்ண கஷ்டம்னால தான், எப்படி இந்த லைன் சார்ட்டை அனலைஸ் பண்ணி ப்ரொஃபிட் பண்ண கஷ்டம்னால தான் இந்த பா சார்ட்ன்ற கான்செப்டை கொண்டு வந்தாங்க. எப்படி இந்த பா சார்ட்ன்ற கான்செப்டை கொண்டு வந்தாங்க. இந்த பா சார்ட்ல உங்களுக்கு இப்படி கிரீன் கலர் அண்ட் ரெட் கலர் கேண்டில்ஸ் ரெண்டு காணக்கூடியதா இருக்கும். ரைட், இதுல இந்த ரெட் கலர் கேண்டில்ஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா வந்து ரெட் கலர் வந்து ஒரு பேரிஷ் கேண்டில், கிரீன் கலர் வந்து புலிஷ் கேண்டில். ரைட், இதை பத்தி நான் உங்களுக்கு விவரமா சொல்லித்தாரேன். ஓகே, அப்படி என்ன, ரெட் கலர் வந்து பேரிஷ் கேண்டில், கிரீன் கலர் வந்து புலிஷ் கேண்டில். ஓகே, ரைட். இந்த லைன் சார்ட்ல பாத்தீங்கன்னா கைஸ், இந்த லைட் சார்ட்ல பாத்தீங்கன்னா ஒரு டைம் ஃப்ரேம்க்கு ஓகே, ஒரு டைம் ஃப்ரேம்க்கு சார்ட் வந்து ஒரு டிசைன்ஸா மாறும். இப்படி ஒரு டைம் ஃப்ரேம்க்கு இந்த சார்ட் வந்து கைஸ் இதுல இருக்கிற இது வந்து மாறும். ஆனா பிரைசஸ் மாறுமா? இல்ல, பிரைசஸ் எப்போதுமே மாறாது. ஒரு டைம் ஃப்ரேம்க்கு இந்த சார்ட் வேணுமெண்டா மாறும். ஓகேயா, இப்போ பார்த்தீங்கன்னா 1 ஹவர்ல இருக்கிற அவரேஜ் ப்ரைஸ் ஏற்றா நீங்கள் 15 மினிட்ஸ்லேயும் காணலாம். அண்ட் 15 மினிட்ஸில் இருக்கிறதே தான் 5 மினிட்ஸ்லேயும் காணலாம். 5 மினிட்ஸில் காண்றதே தான் நீங்கள் 1 மினிட்லேயும் காணலாம். அப்போ இதெல்லாமே ஒரு ப்ரைஸ் தான் இருக்குது. ஆனால் இதில் சார்ட் வந்து டைம் ஃப்ரேம்க்கு இது வந்து மாறும். ஓகே, ரைட். அடுத்தது பார்த்தீங்கன்னா கைஸ், இந்த பார் சார்ட்ல இந்த மாதிரியான ஒரு ரெட் கலர் கேண்டில் ஒன்று இருக்குது. இந்த கேண்டில் என்ன காரணம் என்று பார்த்தீங்கன்னா, இந்த கேண்டில் ஏன் ரெட் கலர் என்று பார்த்தீங்கன்னா, இதுல ப்ரைஸஸ் வந்து ஸ்டார்ட் ஆகுது, இந்த கேண்டிலோட ப்ரைஸ் வந்து ஸ்டார்ட் ஆகுது இந்த இடத்துல. எப்படி இந்த கேண்டிலோட ப்ரைஸ் வந்து ஸ்டார்ட் ஆகுது இந்த இடத்துல. இதுல ப்ரைஸஸ் ஸ்டார்ட் ஆகினத்துல இருந்து இதுல ஸ்டார்ட் ஆகினத்துல இருந்து அப்படியே இந்த கேண்டில் பிரைஸ் ஸ்டார்ட் ஆனது வந்து ப்ரைஸஸ் அப்படியே கீழேக்கு போயிட்டு எப்படி ப்ரைஸஸ் அப்படியே இப்போ இந்த இடத்துல ஸ்டார்ட் ஆகுது, ஸ்டார்ட் ஆகின இடத்துல இருந்து ப்ரைஸ் கீழேக்கு போயிட்டு க்ளோஸ் ஆயிடுச்சேண்டா, கேண்டில் க்ளோஸ் ஆயிடுச்சேண்டா, அது நாங்கள் சொல்றது வந்து ஒரு பேரிஷ் கேண்டில். பிகாஸ் என்ன கான்செப்ட்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல ஒரு ஆர்டர் ஒன்று வந்து செல்லாகவே இருக்குது. அப்படின்னா நார்மலி இந்த கேண்டில் வந்து ஸ்டார்ட் ஆகுது இந்த இடத்துல. இப்படி இப்போ இந்த 100 ப்ரைஸில் இந்த கேண்டில் ஸ்டார்ட் ஆகி அப்படியே ப்ரைஸஸ் வந்து லோ ஆகுது. அப்படின்னா இது வந்து ஒரு 70 ரூபாயில மாதிரி இந்த கேண்டில் வந்து க்ளோஸ் ஆகுது. அப்போ இது ப்ரைஸஸ் என்ன நடந்திருக்குது, இது வந்து ப்ரைஸ் வந்து டவுன் ஆகி இருக்குது. அப்போ ஸ்டார்டிங் ப்ரைஸ்ல இருந்து இந்த கேண்டில் வந்து லோ ப்ரைஸ்ல க்ளோஸ் ஆயிடுச்சுன்னா இதுக்கு நாங்கள் சொல்றது வந்து பேரிஷ் கேண்டில். எப்படி இந்த இடத்துல ஸ்டார்ட் ஆகி ப்ரைஸ் இந்த இடத்துல ஸ்டார்ட் ஆகி கீழேயால க்ளோஸ் ஆயிடுச்சுண்டா, ஸ்டார்டிங் ப்ரைஸ்ல இருந்து கீழேயால க்ளோஸ் ஆயிடுச்சுன்னா இதுக்கு நாங்கள் சொல்றது வந்து பேரிஷ் கேண்டில். ஓகே, என்ன இதுக்கு நான் சொல்றது பேரிஷ் கேண்டில். அண்ட் அதே மாதிரி தான் ஸ்டார்டிங் ப்ரைஸ்ல இருந்து எப்படி சாரி இந்த கேண்டில் எண்ட் ஆயிடுச்சு இப்போ இந்த இடத்துல தானே, இந்த ப்ரைஸ் வந்து எண்ட் ஆயிடுச்சு இந்த இடத்துல. அவ இதுக்கு பிறகு வர கேண்டில் இதே ப்ரைஸ்ல இந்த ப்ரைஸ்ல ஸ்டார்ட் ஆகி இன்னைக்கு இது கீழேக்கு முடிஞ்சேன்டா, அப்போ இது அப்படியே கீழேக்கு எண்ட் ஆயிடுச்சுன்னா, இது கீழேயால க்ளோஸ் ஆயிடுச்சுன்னா, ஸ்டார்டிங் ப்ரைஸ்ல இருந்து கீழேயால இது க்ளோஸ் ஆயிடுச்சுன்னா அப்போ இது வந்து ஒரு பேரிஷ் கேண்டிலா இருக்கும். ஆனால் இது அப்படி ஆகல. இது என்ன நடந்திருக்கு, ஸ்டார்டிங் ப்ரைஸ்ல இருந்து இது ப்ரைஸ் வந்து அப்பாவே இருக்குது. அப்போ இது என்ன கேண்டில், இது வந்து ஒரு புலிஷ் கேண்டில். அப்படின்னா இந்த கேண்டில் வந்து இந்த இடத்துல மார்க்கெட்ல இருக்கிற ரீட்டைல் ட்ரேடர்ஸாக இருக்கலாம் இல்லாட்டி ட்ரேடர்ஸாக இருக்கலாம், அவங்க இந்த இடத்துல பை பண்ணியிருக்கிற சுட்டி தான் இந்த ஆர்டர் வந்து இந்த கேண்டில் வந்து மேலேக்கு போயிட்டு இருக்குது. இந்த இடத்துல நிறைய ட்ரேடர்ஸ் மாதிரி செல் பண்ணின சொல்லி தான் இது வந்து கீழேக்கு போய்த்திருக்குது. அப்போ ஒரு புலிஷ் கேண்டில் அண்ட் பேரிஷ் கேண்டில் வந்து எங்களுக்கு ஈஸியாக காணக்கூடியதா இருக்கும். ஓகேயா, புரிஞ்சாது? எல்லாருக்கும் புரிஞ்சான்னு சொல்லுங்க பார்க்காது.
புலிஷ் கேண்டில் அண்ட் பேரிஷ் கேண்டில் ரெண்டு எல்லாருக்கும் புரிஞ்சா? எஸ். பேரிஷ் கேண்டில் எப்படி நாங்கள் கண்டுபிடிக்கிறது? ஸ்டார்டிங் ப்ரைஸ்ல இருந்து சாரி கேண்டில் ஸ்டார்ட் ஆகினத்துல இருந்து ப்ரைஸஸ் வந்து டவுன் ஆகுது. ஓகே, ப்ரைஸ் டவுன் ஆகுது. அப்போ இதுக்கு நாங்கள் சொல்றது பேரிஷ் கேண்டில். இப்போ இந்த இடத்துல இந்த கேண்டில் க்ளோஸ் ஆயிடுச்சுன்னா இந்த இடத்துல ஒரு கேண்டில் ஸ்டார்ட் ஆகும் போது ஸ்டார்டிங் ப்ரைஸ்ல இருந்து ப்ரைஸ் அப் ஆயிடுச்சுன்னா இது வந்து ஒரு புலிஷ் கேண்டில். அவங்களுக்கு இல்லாட்டி கிரீன் அண்ட் ரெட் கேண்டிலையும் கண்டுபிடிக்கவும் இயலும். அது புரிஞ்ச எல்லாருக்கும்? புரிஞ்சா கைஸ் எஸ் போடுங்க, இல்லாட்டி நோண்டு போடுங்க. எஸ், எல்லாத்துக்கும் புரிஞ்சு. ரைட். அப்போ உங்களுக்கு இந்த மாதிரியான பார் சார்ட் மூலமாகவும் உங்களுக்கு அனலைஸ் பண்ணி இதுல ப்ராஃபிட் பண்ணேலும். ஸ்டூடெண்ட்ஸ், நான் ஒரு சின்ன கன்செப்ட் சொல்றேன். கிளாஸஸ்ல ஜாயின் ஆகுனா தொடர்ந்து ஜாயின் ஆகுங்க. ஏண்டா இதுல ஏதாச்சும் ஒரு சின்ன இடம் ஒன்று மிஸ் ஆகினாலும் உங்களுக்கு புரியாது. ஓகே, அதனால ப்ளீஸ் கிளாஸஸ்ல ஜாயின் ஆகினா ஜாயின் ஆகின பிறகு மறுபடியும் லீவ் ஆக வேணாம். தொடர்ந்து கிளாஸஸ்ல கான்சென்ட்ரேட் பண்ணுங்க. ரைட். புரியல. ரைட். அப்ப இப்படித்தான். இப்ப ரைட், நான் உங்களுக்கு அது சார்ட் எடுத்து காட்டுறேன். ஓகே, நான் உங்களுக்கு லைவா காட்டுறேன். Wait. நான் உங்களுக்கு லைவா காட்டுறேன். ஓகே, தயாலினி. ரைட். அப்ப இது அவ்வளவுதான். அப்போ உங்களுக்கு இதுல கைஸ் இந்த பார் சார்ட் இருக்குது. இந்த பார் சார்ட் உங்களுக்கு இப்ப இந்த மாதிரி ஒரு சார்ட் ஒன்லயும் உங்களுக்கு அனலைஸ் பண்ணி ப்ராஃபிட் பண்ண இயலும். ஓகேயா? ரைட். அடுத்தது பாத்தீங்கன்னா கேண்டில் ஸ்டிக். ஓகே, அடுத்தது உங்களுக்கு ப்ரைஸ் சார்ட்டையும் காட்டுறேன். ஓகே, இப்போ ப்ரைஸ் சார்ட்டையும் காட்டுறேன். ரைட். உங்களுக்கு அடுத்தது இந்த மாதிரியான ஒரு ப்ரைஸ் சார்ட் ஒன்றும் காணக்கூடியதா இருக்கும். ஓகே, இப்படி ப்ரைஸ் சார்ட் ஒன்றும் காணக்கூடியதா இருக்கும். ரைட். இப்போ நாங்க பார்ப்போம் இந்த ப்ரைஸ் சார்ட்ல எப்படி பார்க்கிறது. இன்னைக்கு பாருங்க, ரெண்டு வகையான கேண்டில்ஸ் இருக்குது. ஒன்று பெஹாரிஷ் கேண்டில், அடுத்தது வந்து புலிஷ் கேண்டில். உங்களுக்கு இந்த ரெண்டு கேண்டில்ஸும் மார்க்கெட்ல காணக்கூடியதா இருக்கும். ஓகே, ரைட். அப்ப இந்த ரெண்டு கேண்டிலும் ஓகே, இந்த ரெண்டு புல்லிஷ் அண்ட் பேரிஷ் என்ற கேண்டில் ரெண்டுமே மார்க்கெட்ல யூஸ் ஆகும். இந்த பேரிஷ் கேண்டில் என்றது கைஸ் நீங்க பாத்தீங்கன்னா இது வந்து கூடுதலா மார்க்கெட் வந்து ஷார்ட் ஆகிறதுக்கு தான் காரணம். இத பாருங்க, இந்த பேரிஷ் கேண்டில் வாரதுக்கு ஃபுல்லாவே மார்க்கெட் ஷார்ட் ஆகும். இல்லாட்டி இந்த கேண்டில் வந்தா மார்க்கெட் வந்து செல் ஆக இருக்குதுன்னு அர்த்தம். இந்த கேண்டில் வந்துச்சுண்டா, புலிஷ் கேண்டில் வந்துச்சுண்டா மார்க்கெட் பிரைஸ் அப் ஆக போகுதுன்ற அர்த்தம். எப்படி இந்த கேண்டில் நீங்க காட்டினீங்கன்னா மார்க்கெட் பிரைஸ் டவுன் ஆக போகுதுன்ற அர்த்தம். இந்த கேண்டில் காத்தீங்கன்னா மார்க்கெட் பிரைஸ் அப் ஆக போகுதுன்னு எங்களுக்கு சொல்ல இயலும். ஓகே, ரைட். அப்ப இந்த பேரிஷ் கேண்டில் இன்னைக்கு பாருங்க, இந்த பேரிஷ் கேண்டில் உங்களுக்கு இன்னைக்கு காணலாம். ஸ்டார்டிங் பிரைஸ்ல இருந்து ஸ்டார்டிங் பிரைஸ் இதுண்டா இதுல இந்த கேண்டில் க்ளோஸ் ஆகிருக்கு கீழே ஆல. ஓகே, இந்த கேண்டில் ஸ்டார்ட் ஆகிருக்குது இந்த இடத்துல இருந்து எண்ட் ஆகிருக்கு இந்த இடத்துல இருந்து. அப்ப இது வந்து என்ன இருக்குது? இது வந்து ஒரு பியாரிஷ் கேண்டில். ஏன்னா ஸ்டார்டிங் பொசிஷன் இது, எண்டிங் பொசிஷன் இது. இப்ப இதுல பாருங்க, ஸ்டார்டிங் பொசிஷன் வந்து இது, எண்டிங் பொசிஷன் வந்து மேலே ஆல. அப்ப இது வந்து ஒரு புலிஷ் கேண்டில். இப்படி இது வந்து ஒரு புலிஷ் கேண்டில். ஓகேயா? ரைட். இப்ப அடுத்த விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு மார்க்கெட்ல கூடுதலா காணக்கூடியதா இருக்கும் இந்த மாதிரியான ஒரு சார்ட் ஒன்று தான் உங்களுக்கு மார்க்கெட்ல அனலைஸ் பண்ணும் போது காணக்கூடியதா இருக்கும். ரைட். இதுல இந்த மார்க்கெட்டை நீங்க அனலைஸ் பண்ண தெரிஞ்சா தாங்க உங்களுக்கு இதுல ப்ராஃபிட் பண்ணலாம். ஓகே, இதுல நீங்க அனலைஸ் பண்ண தெரிஞ்சா தான் உங்களுக்கு இதுல ப்ராஃபிட் பண்ணலாம். இப்போ நீங்க பார்த்துருப்பீங்க எங்கட ஃப்ரீ குரூப்ல. ஓகே, நீங்க பார்த்துருப்பீங்க எங்கட ஃப்ரீ குரூப்ல நாங்க எங்கட ஸ்டூடெண்ட்ஸ்ட ப்ராஃபிட் கார்ட்ஸ் அப்டேட் பண்ணினோம். பாத்தீங்களா இல்லையா? எல்லாரும் பாத்தீங்களா இல்லையா? ரைட், எல்லாரும் பார்த்துருப்பீங்கண்ணா. ரைட். ஆ, ரைட், வெரி குட். அப்ப அந்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே உங்களே மாதிரி தான். ஃபர்ஸ்ட்டுக்கு இந்த ஃபொரெக்ஸ்ன்றதே என்னன்னு தெரியாம வந்த ஸ்டூடெண்ட்ஸ் தான் அதுல இருக்கிறாங்க. ஓகேயா? இப்போ அவங்க ஓகே, இப்போ அவங்க ஏர்ன் பண்றாங்க per டே 10,000க்கு மேல. இப்படி per டே 10,000க்கு மேல இன்கம் ஒன்று எடுக்கிறாங்க. என்ன கான்செப்ட்? அவங்க சரியான ஒரு நாலேஜ் ஒன்று எடுத்ததுனால, ஓகே, எங்கட கிளாஸஸ்ல சரியான நாலேஜ் ஒன்று எடுத்ததுனால, எங்கட அனலைசிங் அவங்க ஃபாலோ பண்ணினதுனால, நாங்க சொன்ன ஸ்டெப் அவங்க ஃபாலோ பண்ணதுனால இப்போ அவங்க ஒரு
பெரிய இன்கம் ஒன்று எடுத்துக்கொண்டு இருக்கிறாங்க. ஓகே, நான் உங்களுக்கு காட்டினதெல்லாம் வந்து ஃபுல் லைவ் ப்ரூஃப்னா நான் காட்டுறது. ஓகே, அதெல்லாம் எடிட் இல்லை, லைவ் ப்ரூஃப். உங்களுக்கு இன்னும் எவ்வளோ ப்ரூஃப் வேணுமோ அவ்வளோ ப்ரூஃப் தரதுக்கு நாங்கள் ரெடியாக இருக்கிறோம். ஓகே, நீங்க எவ்வளோ ப்ரூஃப் கேட்குறீங்களோ அவ்வளோ ப்ரூஃப் தரத்துக்கு நாங்கள் ரெடி. நாங்கள் லைவ் அனலைசஸ் தரத்துக்கும் ரெடி, லைவ் சிக்னல்ஸ் தரத்துக்கும் ரெடி. கைஸ், இப்போ இலங்கையில் நீங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், எந்த இடத்துலையும் கோர்ஸ் ஃபீஸ் ஒன்று எடுக்காம டீச் பண்றது இல்லை. சரியா? ஆனா நாங்க என்ன சொல்றோம்டா, எங்கட ஸ்டெப் என்னண்டா, நீங்க கோர்ஸ் ஃபீஸ் தரதுக்கு தேவையில்ல. நீங்க எப்படி கோர்ஸ் ஃபீஸ் தரதுக்கு தேவையில்ல. நீங்க உங்களோட அக்கௌண்ட்டுக்கு ஓகே 50 மினிமம் 50 யூஎஸ்டிடி போட்டு நீங்க நாங்க தார் சிக்னல்ஸ்க்கு ட்ரேட் பண்ணி ப்ராஃபிட் பண்ணுங்க. ஏன்டா நான் உண்மையான கான்செப்ட் சொல்றேன்டா, நீங்க ப்ராஃபிட் பண்ணாதான் கைஸ் எங்களுக்கு அதுல இருந்து ஒரு சின்ன ஒரு இது ஒன்று வரும். எங்களுக்கு ஒரு ப்ராஃபிட் ஒன்று வரும். அது உங்களோட ட்ரேடால இல்ல வாரது, உங்களோட ட்ரேட்ஸ்க்கு இல்ல வாரது, உங்களோட ட்ரேடால இல்ல எங்களுக்கு வாரது. அது எங்கட நோட் எஃபெக்ட்ஸால எங்களுக்கு தர ஒரு கமிஷனா தான் வருது. ஓகே, அப்ப நோட் எஃபெக்ட்ஸ் என்ற கன்செப்ட், நோட் எஃபெக்ட்ஸ் என்ற புரோக்கர் என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, எங்களுக்கு ஓனும் ஸ்டூடெண்ட்ஸ்ட ப்ராஃபிட். அப்படின்னா ஸ்டூடெண்ட்ஸ் ப்ராஃபிட்டா இருந்தா தான் எங்களுக்கு ஒரு இன்கம் வரும். அப்ப எங்கட ஃபோக்கஸ் வந்து ஸ்டூடெண்ட் ப்ராஃபிட் தான் ஃபர்ஸ்ட். ஓகே, இப்படி ஸ்டூடெண்ட் ப்ராஃபிட் தான் ஃபர்ஸ்ட். அதுக்கு பிறகு தான் ஓகே மற்றது இல்லை. அப்ப எங்களோட ஃபர்ஸ்ட் டார்கெட் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் ப்ராஃபிட் ஆகணும். சரியானது நாங்க கற்றுக் கொடுக்கணும். அப்ப நாங்க சரியானதை கற்றுக் கொடுத்தா தான் எங்களோட ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ப்ராஃபிட் ஆகுவாங்க. ஓகேயா? அப்ப நீங்க லொஸ்டண்டா ஸ்டூடெண்ட்ஸ், நாங்களும் ஃபுல்லாவே லொஸ்ட் தான். அப்ப அதனால தான் நான் உங்களுக்கு அடிச்சு சொல்றது, நான் டீச் பண்றது சரியா பாருங்க, சரியா கேட்டுக்கோங்க, சரியா அனலைஸ் பண்ணுங்க. நீங்க ப்ராஃபிட்டா இருந்தா தாங்க நாங்க ப்ராஃபிட், நீங்க லொஸ்டானா நாங்களும் ஃபுல் லொஸ்ட். அதனால தான் நாங்க உங்களுக்கு லைவ் சிக்னல்ஸும் தாரது, இந்த கோர்ஸை வந்து ஃபுல் ஃப்ரீயாகவும் உங்களுக்கு நாங்கள் தருது. ஓகே, நீங்கள் என்ன செய்யறதுக்கு, நாங்கள் தர லிங்க் மூலமாக ஒரு அக்கௌண்ட் கிரியேட் பண்ணி ஜஸ்ட் ஒரு 50 யூஎஸ்டிடி மினிமம் நீங்கள் போட்டு ட்ரேட் பண்ணுறதுக்கு தான் இருக்குது. ஓகே, அது உங்களுக்கு புரிஞ்சா ஃபர்ஸ்ட்டுக்கு எல்லாருக்கும்? ரைட். அப்போ நாங்கள் கைஸ் இதில் ஒரு ரூபாயாச்சு கோர்ஸ் ஃபீஸ் என்ன எடுக்கிறது இல்லை. நீங்கள் மினிமம் 50 யூஎஸ்டிடி போட்டு நீங்கள் நாங்கள் தர சிக்னல்ஸ்க்கோ இல்லை நாங்கள் தர அனலைசஸ்க்கோ நீங்கள் அனலைஸ் பண்ணி ட்ரேட் பண்ணலாம். அண்ட் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் இருந்தாங்கண்டா, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் இல்லாட்டி உங்களோட கசின்ஸ், இல்லாட்டி இலங்கையில் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கிறாங்க ஜாப் இல்லாதவங்க, இல்லாட்டி சரியான சேலரி ஒன்று இல்லை, இல்லாட்டி இன்னும் இன்கம் ஒரு எக்ஸ்ட்ரா இன்கம் தேடுற ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கிறாங்க, இல்லாட்டி வீட்டில இருந்தே லைஃப் டைம் ட்ரேட் பண்ணுறதுக்கு இருக்கிறாங்க ஸ்டூடெண்ட்ஸ். அந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கெல்லாம் ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி உண்டு இது. அப்படி யாராச்சும் இருந்தாங்கண்டா எங்களோட குரூப் லிங்க்கை நான் அப்டேட் பண்றேன், எல்லாரும் ஷேர் பண்ணுங்க. ரைட், ஓகே. அப்ப இந்த கேனல்ஸ்டிக் சார்ட்ன்றதை பார்ப்போம். நாங்க இந்த சேனல் ரைட், நான் உங்களுக்கு ஸ்க்ரீன் ஷேர் பண்ணி இது உங்களுக்கு நான் டீச் பண்றேன். அப்போ உங்களுக்கு இன்னும் ஈஸியா இருக்கும். ரைட், ஐ திங்க் இந்த ஸ்க்ரீன் உங்களுக்கு கிளியரா விளங்குதுன்னு நான் நினைக்கிறேன். ஓகே, ரைட். நான் இதை டார்க் மூட் போட்டுக்கோவா? ரைட், இப்போ உங்களுக்கு ஐ திங்க் ஸ்க்ரீன் கிளியரா இருக்குன்னு நான் நினைக்கிறேன். ஓகே, ரைட். இப்போ இதுல பாத்தீங்கன்னா கைஸ், இந்த சார்ட் தான் நீங்க அனலைஸ் பண்றதுக்கு இருக்கிறது. ஓகே, இந்த சார்ட்டை தான் நீங்க அனலைஸ் பண்றதுக்கு இருக்கிறது. ரைட், இதுல நீங்க அப்படியே மேலேயால வாட்ச் பண்ணீங்கன்னா உங்களுக்கு தேவையான கரன்சிஸ் இந்த இடத்துல பெற்றுக்கொள்ளலாம். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் இப்போ எடுத்திருக்கிறது எக்ஸ்ஏ யூஎஸ்டி அப்படின்றது கோல்டு, உங்களுக்கு தெரியும் கோல்டு. இப்போ அடுத்தது நான் உங்களுக்கு காட்ட போறது வந்து டைம். நான் உங்களுக்கு அதையும் காட்டுறேன். ஓகே, அண்ட் அடுத்தது நாங்கள் அனலைஸ்க்கு யூஸ் பண்ண போற டூல்ஸ் உங்களுக்கு ஒன் பை ஒன் இதை டீச் பண்றேன். ரைட், இப்போ எங்களுக்கு இந்த இடத்துல ஓகே, இந்த இடத்த கிளிக் பண்ண போறோம். உங்களுக்கு தேவையான கரன்சிஸ் உங்களுக்கு இந்த இடத்துல பெற்றுக்கொள்ளலாம். இப்போ நாங்கள் எடுப்போம் இயூஆர் யூஎஸ்டி. ரைட், இயூஆர் யூஎஸ்டிடி நாங்கள் எடுத்தோம்டா. ரைட், ஓகே, இப்படி இயூஆர் யூஎஸ்டி நாங்கள் எடுத்தோம்டா உங்களுக்கு இந்த மாதிரியான ஒரு ப்ரைஸ் சார்ட் ஒன்று காணலாம். ரைட், இப்போ இதில் நான் உங்களுக்கு புலிஷ் கேன்ல அண்ட் பேரிஷ் கேன்ல பற்றி டீச் பண்ண போறேன். ஓகே,
ரைட். ஒரு bearish கேண்டில் வந்து கிரியேட் ஆகுறது guys இப்படி. ஓகே. இப்படி ரைட். 1 மினிட். ஐ ஆல்ரெடி ரைட். இந்த bearish கேண்டில் வந்து ஓகே, இந்த bearish கேண்டில் வந்து நாங்க எடுப்போம். ரைட். bearish கேண்டில். ஓகே. இந்த bearish கேண்டில் வந்து guys இது ஏன் நாங்க இதுக்கு bearish கேண்டில் இல்லாட்டி செல் கேண்டில் என்றது என்னன்னு பாத்தீங்கன்னா, இதுல வந்து இது வந்து இப்ப இப்ப இந்த இடத்துல மார்க்கெட் பிரைஸ் இருக்குது சரியா. இப்ப இந்த இடத்துல மார்க்கெட் பிரைஸ் இருக்குது. இந்த கேண்டில் ஸ்டார்ட் ஆகின இடத்துல இருந்து பிரைஸ் வந்து டவுன் ஆகித்தான் இருக்குது. அப்படின்னா இருந்த பிரைஸ்க்கு விட மார்க்கெட் பிரைஸ் வந்து டவுன் ஆகிருக்குது. அப்ப ஸ்டார்டிங் இடத்துல இருந்தே இந்த கேண்டில் வந்து பிரைசஸ் டவுன்ல க்ளோஸ் ஆகி கீழே க்ளோஸ் ஆயிடுச்சுன்னா ஸ்டார்டிங் பிரைஸ்ல இருந்து கீழே பிரைஸ்ல க்ளோஸ் ஆகிச்சேன்டா. ஸ்டார்டிங் பிரைஸ்ல இருந்து மார்க்கெட் வந்து இந்த கேண்டிலோட பிரைஸ் வந்து கீழே க்ளோஸ் ஆயிடுச்சுண்டா இதுக்கு நாங்க சொல்றது bearish கேண்டில். ஸ்டார்டிங்ல இருந்து கேண்டிலோட பிரைஸ் வந்து அப்பாகி க்ளோஸ் ஆயிடுச்சுண்டா. இப்படி இப்ப இந்த இடத்துல 100 120ல க்ளோஸ் ஆயிடுச்சுண்டா இது வந்து ஒரு புலிஷ் கேண்டில். அப்ப bearish கேண்டில் எப்படி நாங்க பாக்குறது, இப்ப ஸ்டார்டிங் பிரைஸ் இந்த இடத்துல 100 70 பிரைஸ்ல க்ளோஸ் ஆயிடுச்சுண்டா இது வந்து ஒரு bearish கேண்டில். இப்ப எல்லாருக்கும் புரிஞ்சா கைஸ்? இப்ப அது எல்லாருக்கும் புரிஞ்சா? எஸ், எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும் என்று நான் நினைக்கிறேன். ரைட். இப்ப இந்த மார்க்கெட்ல அவங்க நீங்க காணலாம். ஓகே, இப்ப நீங்க மார்க்கெட்ல காணலாம். ரைட். இப்ப இன்னைக்கு பாருங்க. இன்னைக்கு இந்த ரெட் கலர் கேண்டல்ஸ் வந்து மிச்சமே எப்படியே ரெட் கலர் கேண்டல்ஸ் வந்து கூடுதலா பிரைசஸ் டவுன் ஆக்குறதுக்கு தான் பார்க்கும். எப்படியே மார்க்கெட் பிரைஸ் வந்து டவுன் ஆக்க தான் பார்க்கும். ஆனா கிரீன் கலர் கேண்டல்ஸ் அப்படியா இல்ல. கிரீன் கலர் கேண்டல்ஸ் வந்து மார்க்கெட் பிரைசஸ அப்பாக தான் பார்க்கும். இப்ப இன்னைக்கு பாருங்க, ரெட் கேண்டல்ஸ் வந்து கூடுதலா மார்க்கெட் பிரைஸ டவுன் ஆக்குறதுக்கு தான், அப்படின்லாம் இல்லாட்டி மார்க்கெட் பிரைஸ செல் பண்றதுக்கு தான் இன்னைக்கு மூவ்மெண்ட் கொடுத்திருக்குது ரெட் கலர் கேண்டில்ஸ். ஆனா கிரீன் கலர் கேண்டில்ஸ் அப்படியா இல்ல. கிரீன் கேண்டில்ஸ் வந்து மார்க்கெட் பிரைஸ் எப்போதுமே அப்பாக்குறதுக்கும் பார்க்கும். அப்ப அதனால தான் நாங்க இதுக்கு சொல்றது பையிங் கேண்டில். அண்ட் ரெட் கலர் கேண்டிலுக்கு நாங்க சொல்றது வந்து செல் கேண்டில். ஓகே ரைட். அப்ப அது ரெண்டு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நான் வந்து நினைக்கிறேன். ரைட். இது வந்து உங்களுக்கு இந்த சார்ட் வந்து உங்களுக்கு பெற்றுக்கொள்ளலாம் எப்படி என்று பாத்தீங்கன்னா, நீங்க போயிட்டு சர்ச் பண்ணலாம். உங்களோட ப்ரௌசர்ல ட்ரேடிங் வியூ வந்து சர்ச் பண்ணலாம். ஓகே, ட்ரேடிங் வியூ என்று சர்ச் பண்ணலாம். ட்ரேடிங் வியூ என்று சர்ச் பண்ண பிறகு உங்களுக்கு ஃபர்ஸ்டாவே இந்த மாதிரியான ஒரு லிங்க் கொண்டு வரும். அந்த லிங்கை கிளிக் பண்ணிட்டு இந்த இடத்துல உங்களோட ஃபர்ஸ்ட் நீங்க உங்களோட ஜிமெயில் ஒன்று கொடுங்க. ஓகே, இந்த இடத்துல ஜிமெயில் ஒன்று கொடுத்து லொக் ஆகுங்க. ஓகே, இந்த இந்த இடத்துல உங்களோட ஓன் ஜிமெயில கொடுத்து லொக் ஆகுங்க. அதுக்கப்புறம் என்ன செய்யணும் மேடம், இந்த இடத்துல ப்ராடக்ட்ஸ் இருக்கு. ப்ராடக்ட்ஸ்ல போயிட்டு சூப்பர் சார்ட்ஸா கிளிக் பண்ண உங்களுக்கு இந்த மாதிரியான ஒரு இன்டர்ஃபேஸ் ஒன்று காணக்கூடியதா இருக்கும். ரைட்டா? ரைட். அடுத்தது நான் உங்களுக்கு சொன்ன விஷயம் தான் ஒரு ஒரு டைம் ஃப்ரேம்க்கு அப்படின்னா ஒரு ஒரு டைம் ஃப்ரேம்க்கு சார்ட் வந்து மாறும். ஓகே, இப்போ நாங்க இருக்கிறது 5 மினிட்ஸ். ரைட். 5 மினிட்ஸ்ல இந்த மாதிரி சார்ட் ஒன்று இருக்கும் போது 15 மினிட்ஸ்ல அந்த மாதிரியான ஒரு சார்ட்டில் இருக்கும். இந்த பாருங்க, 15 மினிட்ஸ்ல வேற ஒரு சார்ட். ஆனா பிரைஸ் வந்து எல்லாமே 5 மினிட்ஸ்ல 1 மினிட்ல 10 மினிட்ல 1 இயர் இல்லாட்டி 2 இயர் எடுத்தாலும் எல்லாம் ஒரே பிரைஸ் தான். ஆனா டைம் ஃப்ரேம் மாற மாற சார்ட் வந்து மாறிக்கொண்டு இருக்கு. இப்ப நாங்க 1 ஹவர் எடுப்போமே, 1 ஹவர்ல இந்த மாதிரியான ஒரு சார்ட். ஓகேயா? இப்ப 4 ஹவர் எடுப்போமே, 4 ஹவர்ல இந்த மாதிரியான ஒரு சார்ட். அப்படியேண்டா இன்னைக்கு இப்ப நாங்க 15 நிமிஷம் டைம் ஃப்ரேம் எடுப்போம். இன்னைக்கு இருக்கிற 15 கேண்டில் தான் guys 1 ஹவர் கேண்டில். எப்படி இன்னைக்கு இருக்கிற 4 கேண்டில் அப்படின்னா 4 தர 15 தர 4 15 தர 4 60 ஏன்னா அப்ப 60 நிமிஷம் என்றது 1 ஹவர். சரியா? 60 நிமிஷம் என்றது 1 ஹவர். அப்ப இன்னைக்கு இருக்கிற 15 நிமிஷத்துல 4 கேண்டில் 4 15 நிமிஷம் கேண்டில் தான் இந்த இடத்துல 1 ஹவர் கேண்டில். அப்ப இன்னைக்கு 4 கேண்டில் தான். ஓகே, இப்ப நாங்க 1 ஹவர் எடுத்தோம்னா இப்ப இந்த கேண்டில் வந்து அந்த 15 நிமிஷத்துல இருக்கிற 4 கேண்டிலுமே இந்த கேண்டில் உள்ளுக்கு தான் இருக்குது. அப்படின்னா 1 ஹவர்ல 1 ஹவர் கேண்டில் உள்ளுக்கு தான் அந்த 15 நிமிஷம் 4 கேண்டிலும் இருக்குது.
அப்ப இதுக்கு 4 கேண்டில், இதுக்கு 4 கேண்டில், இதுக்கு 4 கேண்டில். அதே மாதிரி 30 நிமிஷம் கேண்டில் எடுத்த வேண்டாம், 30 மினிட்ஸ் கேண்டில் எடுத்தோம்னா இதுல 2 கேண்டில். அப்படின்னா இப்ப நாங்க போவோம் 30 மினிட்ஸ் கேண்டிலுக்கு. ரைட், 30 மினிட்ஸ் கேண்டில் போடணும்டா இந்த 2 கேண்டில் தான் 1 ஹவர்ல ஒரு கேண்டில். ஓகே, 1 ஹவர்ல ஒரு கேண்டில். அப்ப டைம் அப்படித்தான் guys இதுல பிரைஸ் இதை நாங்க பாக்குறது. ரைட், ஓகே. அப்ப உங்களுக்கு அது புரிஞ்சிருமிக்கு என்ன நினைக்கிறேன், அது உங்களுக்கு புரிஞ்சா அப்ப ஒரு புலிஷ் கேண்டலுக்கு மார்க்கெட் பிரைஸ் வந்து எப்போதுமே அப் ஆகும். அப்படின்னா புலிஷ் கேண்டல்ன்றது உங்களுக்கு என்னன்னு தெரியும், இந்த கிரீன் கலர் கேண்டல். புலிஷ் கேண்டலுக்கு மார்க்கெட் எப்போதுமே அப் ஆகும், பேரிஷ் கேண்டல்ஸ்க்கு மார்க்கெட் எப்போதுமே இப்படியே டவுன் ஆகும். ரைட், உங்களுக்கு அது புரிஞ்சா எல்லாருக்கும்? சாரி, அது எல்லாருக்கும் புரிஞ்சா? எஸ் அண்ட் எஸ், நோ அண்ட் நோ. ரைட், அப்ப இந்த மார்க்கெட்ஸை தான் guys நீங்க இப்ப இலங்கையில நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் ட்ரேட் ஆகி லொஸ்ட் ஆகுறது என்ன காரணம், இந்த மார்க்கெட்டை சரியான வகையில அனலைஸ் பண்ண தெரியாதனால. ஏன்னா அனலைஸ் பண்ண தெரியாதனால தானே நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் லொஸ்ட் ஆகுறது. அப்ப நாங்க வந்து உங்களுக்கு இதுல பேசிக்ல இருந்து ரைட், கிரீன் கலர் கேண்டல்ன்றது வந்து புலிஷ் கேண்டில். எப்படி கிரீன் கலர் கேண்டல்ன்றது வந்து புலிஷ் கேண்டில். வெயிட், அதை உங்களுக்கு ட்ரோ பண்ணி காட்டுறேன். ஓகே, கிரீன் கலர் வந்து புலிஷ் கேண்டில். அப்ப புலிஷ் கேண்டில் என்ன கான்செப்ட் பாத்தீங்கன்னா, இது வந்து ஸ்டார்டிங் வந்து எப்படி இதுல ஸ்டார்டிங் வந்து இந்த இடத்துல கேண்டில் ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னா இது க்ளோஸ் ஆகுறது வந்து அப்பா ஹல. இப்ப நார்மலி இதுக்கு நாங்க ஒரு எடுப்போமே பிரைஸ் உண்டு, இன்னைக்கு எடுப்போம் 100. ஓகே, 100 பிரைஸ்ல ஸ்டார்ட் ஆகி 200 பிரைஸ்ல க்ளோஸ் ஆயிடுச்சுன்னா இது வந்து அப்போ ஒரு புலிஷ் கேண்டில். அதே போல ஓகே, அதே போல 100 பிரைஸ்ல சாரி, அதே மாதிரி 100 பிரைஸ்ல எப்படி 100 பிரைஸ்ல ஸ்டார்ட் ஆகி 70 பிரைஸ்ல க்ளோஸ் ஆயிடுச்சுண்டா அப்ப இது வந்து ஒரு பேரிஷ் கேண்டில். ஏன்னா ஸ்டார்டிங் பிரைஸ் வந்து 100, 70 பிரைஸ் அப்படின்னா ஸ்டார்டிங்ல இருந்து டவுன் ஆகிருக்குது. அப்ப இது வந்து ஒரு பேரிஷ் கேண்டில். ஸ்டார்டிங் பிரைஸ் 100ல இருந்து 200 பிரைஸ் எண்ட் ஆயிடுச்சுன்னா இப்ப இன்னைக்கு பாருங்க, இந்த இடத்துல பாருங்க. ரைட், இப்ப இதுல பாருங்க, நான் உங்களுக்கு எக்ஸாம்பிளோட காட்டுறேன். இப்ப பாருங்க, இந்த இந்த லைனும் இந்த லைனும் பாருங்க. ரைட், இந்த ரெண்டு லைனையும் பாருங்களேன். ரைட், இது ரெண்டு பாருங்க. ஓகே, இதுல பாருங்க, இந்த இடத்துல இந்த கேண்டில் ஸ்டார்ட் ஆகி இந்த கேண்டில் இந்த இடத்துல எண்ட் ஆகி இருக்குது. அப்ப இன்னைக்கு பாருங்க, இந்த எக்ஸ்ஏ யூஎஸ்டிடின்றதுல ஓகே, எக்ஸ்ஏ யூஎஸ்டிடில இந்த இந்த ஓரத்துல பாருங்க 1.04012 இல்ல ஸ்டார்ட் ஆகி 1.04291ல எண்ட் ஆகிருக்குது. ரைட், அப்ப உங்களுக்கு தெரியும் இன்னைக்கு 5 டெசிமல். அப்படின்னா 5வது டெசிமல் வந்து இதுல வந்து என்ன வரைக்கும், என்ன இது 5வது டெசிமல், இதுல நாங்க என்னவா இதுக்கு சொல்றது, பிபெட் என்று தானே சொல்றது. ஏன்னா 5 டெசிமல்ல லாஸ்ட் நம்பர் வந்து பிபெட். அப்ப இதுல 12ல இருந்து 22க்கு போனிச்சுன்னா அப்ப 10 பிபெட் மேலேக்கு பெய்திருக்குது. அப்ப அந்த 10 பிபெட்டுக்கு நாங்க சொல்றது வந்து ஒரு பிப். அது எல்லாருக்கும் தெரியும் தானே.
ரைட் குட். அப்போ உங்களுக்கு இந்த கோல்ட்ல காணக்கூடியதா இருக்கும். ரைட், எல்லாருக்கும் தெரியுமே. ரைட், ஓகே குட். அப்ப இதுல வந்து பாத்தீங்கன்னா 5 டெசிமல்ஸ்க்குரிய ஒரு கரன்சி தான் யூஆர் யூஎஸ்டி. சாரி, இது நாங்க நிக்கிறது யூஆர் யூஎஸ்டி. ரைட். அப்ப இதுல இன்னைக்கு 5 டெசிமல். அப்ப 5 டெசிமல்ல, ஓகே, 5 டெசிமல்ல கடைசி டெசிமல் நாங்க எடுக்கிறது பிப்பெட். அப்ப அதுல 10 அப்பா ஆயிச்சண்டா, 10 டெசிமல் மேலேக்கு போனிச்சண்டா, 10 பிப்பெட் மேலேக்கு போனிச்சண்டா, அதுக்கு நாங்க சொல்றது வந்து ஒரு பிப். என்ன அது 4 டெசிமல்ல இருந்துச்சேன்டா அப்படி இல்ல. 4 டெசிமல்ல இருந்துச்சேன்டா இல்ல. 4 டெசிமல்ல இப்ப 4 டெசிமல் அப்படி இருந்துச்சேன்டா இல்ல. 4 டெசிமல் எப்போதும் பிப்பா தான் போகுது. 5 வந்து தான் பிப்பட்டா போயிட்டு தான் பிப்புக்கு போகும். ஓகே, அப்ப அது உங்களுக்கு ஏற்கனவே ஒரு தெரிஞ்ச விஷயம். ரைட். அப்ப இங்க நீங்க பாத்தீங்கன்னா இந்த பிரைஸ் வந்து அப்பாவி இருக்குது. அப்படி இன்னைக்கு என்ன, இது வந்து ஒரு புலிஷ் கேண்டில். அப்ப அதே மாதிரி தான் இந்த இடத்துல பாருங்க. ரைட், இந்த இடத்துல பாருங்க. இதுல பிரைஸ் வந்து ஸ்டார்ட் ஆகிருக்கு இந்த இடத்துல, எண்ட் ஆகிருக்குது இந்த இடத்துல. சாரி, வெயிட்டா. ரைட், இதுல பாருங்க ஸ்டார்ட் ஆகிருக்கு இன்னைக்கு, பிரைஸ் எண்ட் ஆகிருக்குது இந்த இடத்துல. அப்ப இது வந்து ஒரு பியாரிஷ் கேண்டில். இது ஒரு பியாரிஷ் கேண்டில் சுட்டி தான் இது ஸ்டார்ட் ஆகிருக்குது இந்த இடத்துல, எண்ட் ஆகிருக்குது இந்த இடத்துல. அப்ப இதுக்கு மார்க்கெட் பிரைஸ் வந்து அப்ல இருந்து இருக்குது, ஒரேடியா மார்க்கெட் பிரைஸ கீழே கொண்டு வந்து கேண்டில் வந்து க்ளோஸ் ஆகுது. அப்ப இதுக்கு நாங்க சொல்றது வந்து பேரிஷ் கேண்டில். இப்போ உங்களுக்கு புரிஞ்சிச்சா? யாரு 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 இது சொன்னது? ரைட், யாரோ சொன்னது. ரைட், இப்போ உங்களுக்கு புரிஞ்சா? யாரோ கிளியர் இல்லைன்னாங்க. இப்போ ரைட், இப்போ ஐ திங்க் கிளியராகவே இருக்குமென்னு நான் நினைக்கிறேன். ஓகே ரைட். அடுத்தது என்ன கான்செப்ட்னு பாத்தீங்கன்னா, இந்த மார்க்கெட்ல இருக்கிற ட்ரெண்ட்ஸ், ஓகே, அப் ட்ரெண்ட் போகுதா, டவுன் ட்ரெண்ட் போகுதா, ஓகே, அந்த கான்செப்டை ஓகே நாங்க கண்டுபிடிக்கிறதுக்கு தான் guys நாங்க அனலைசிங் என்ற கான்செப்டை யூஸ் பண்றது. இப்ப இந்த மார்க்கெட் இப்ப இன்னைக்கால அப் ட்ரெண்ட் போயிட்டு இருக்குது ஏன்னா, அப்ப இந்த அப் ட்ரெண்டா போகுது இல்லாட்டி இந்த இடத்துல இருந்து மார்க்கெட் டவுன் ட்ரெண்டா இன்னும் போகும் என்ற கான்செப்டை கண்டுபிடிக்கிறதுக்கு தான் நாங்க அனலைசிங் என்ற கான்செப்ட் நாங்க இதுல யூஸ் பண்றது. ரைட். அடுத்தது இன்னொரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா guys, எங்கட நோட் எஃபிக்ஸ் எடுத்தோம்டா, ஓகே, நோட் எஃபிக்ஸ் எடுத்தோம்டா, ரைட், இந்த நோட் எஃபிக்ஸ் என்ற புரோக்கர்ல தான் நீங்க வந்து ட்ரேட் பண்ண போறது. ஓகே, நீங்க எப்போதுமே ஒரு இதொன்று யூஸ் பண்ணும் போது, ஓகே, புரோக்கர் ஒன்று யூஸ் பண்ணும் போது கட்டாயமா பார்க்க வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, உங்களுக்கு ஏற்கனவே தெரியும், ஸ்வெப் பண்ற கான்செப்ட் பார்க்கணும், அவங்களோட ஸ்ப்ரெட்டை பார்க்கணும். ஓகே, அது ரைட். இது வந்து நீங்க உங்களுக்கு காணக்கூடியதா இருக்கும். எங்கட இந்த நோட் எஃபிக்ஸ் வந்து ஏற்கனவே guys 1 minute, ஸ்டூடெண்ட் வந்து கோல் எடுக்கிறாங்க. 1 minute. ரைட், ஓகே. அப்ப இந்த நோட் எஃபெக்ட்ஸ் என்ற கான்செப்ட் புரோக்கர் எடுத்தீங்கன்னா பாத்தீங்கன்னா உங்களுக்கு இன்னைக்கு காணக்கூடியதா இருக்கோ, இது எங்கட நோட் எஃபெக்ட்ஸ் வந்து வனாத்துவன் மொரிஷியஸ் என்ற லைசன்ஸோட தான் நாங்க இதுல ட்ரேட் பண்றது. ஓகே, எங்களுக்கு வனாத்துவன் மொரிஷியஸ் என்ற லைசன்ஸ் வந்து இதுல உங்களுக்கு காணக்கூடியதா இருக்கும். இப்போதைக்கு நாங்க இந்த புரோக்கர் வந்து 17 இயர்ஸா நாங்க இதுல இருக்கிறோம். ஓகே, மார்க்கெட்ல 17 இயர்ஸா நாங்க இப்ப இந்த மார்க்கெட்ல தொடர்ந்து இருக்கிறவங்களுக்கு இன்னைக்கு காணக்கூடியதா இருக்கும். அண்ட் இதுல பாத்தீங்கன்னா ஓகே 17 இயர்ஸ் அண்ட் இப்போக்கே 188 கண்ட்ரீஸ்க்கு மேல இந்த புரோக்கரை நாங்க லான்ச் பண்ணிக்கிறோம். அது மட்டும் இல்ல 1.8 மில்லியன் கிளையன்ஸ் இருக்கிறாங்க, ட்ரேடர்ஸ் இருக்கிறாங்க எங்கட இந்த நோட் எஃபெக்ட்ஸ் என்ற புரோக்கர்ல. ரைட். அடுத்தது பாத்தீங்கன்னா நாங்க டிரான்சாக்ஷன்ஸ் எல்லாம் பண்றது வந்து டிஆர் டெத்தா இல்லாட்டி TRC20 என்ற டெத்தா என்ற இதுல தான் நாங்க எங்களோட விட்ரோவல்ஸ் டிபாசிட் ரெண்டுமே பண்றது. ஓகே, உங்களுக்கு அட்லீஸ்ட் இதுல 50 யூஎஸ்டிடி 50 யூஎஸ்டி ஆச்சு வேணும் உங்களுக்கு இதுல ட்ரேட் பண்றதுக்கு. அது எப்படி விட்ரோல் பண்றது, இதுல என்ன செய்யணும் என்ற கான்செப்ட் நாங்க உங்களுக்கு 1 by 1 கிளாஸஸ்ல டீச் பண்ணுவோம், நீங்க ரெடியா இருந்தா. ஓகே ரைட். அடுத்தது இதுல வந்து பாத்தீங்கன்னா நாங்க உங்களுக்கு மெட்டாஃபோ, ஓகே, மெட்டாஃப்ரோ ப்ரோவை தான் நான் உங்களுக்கு தாரது. இதுல
ட்ரேட் பண்றதுக்கு மெட்டா 4 ப்ரோ. ஏன்டா இதுல வந்து ஸ்ப்ரெட் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 10 பிப்ஸ் காட்டி போகலாம். மினிமம் டிபாசிட் வந்து 10 யூஎஸ்டிடி. ஆனா 10 யூஎஸ்டிடி உங்களுக்கு தான் உண்மையா சொல்லணும் மேடம் ஃபாரெக்ஸ் ட்ரேட் பண்ண இயலாது. மினிமம் 50 யூஎஸ்டிடி ஆச்சு ஓனும் உங்களுக்கு இதுல ட்ரேட் பண்றதுக்கு. ஓகே, மினிமம் 50 யூஎஸ்டிடி ஆச்சு ஓனும் உங்களுக்கு இதுல ட்ரேட் பண்றதுக்கு. இதுல ஸ்ப்ரெட் வந்து பாத்தீங்கன்னா 10 பிப்ல உங்களுக்கு லெவரேஜ் வந்து 1000 இருக்குதா. லெவரேஜ் வந்து உங்களுக்கு இதுல 1000 இருக்குது. ஓகே, 0%. உங்க இதுல வந்து ஒரு கமிஷனும் இல்ல. கமிஷன்ன்றது இல்ல. ப்ராஃபிட் பண்ணா வித்ட்ரோல் பண்ணியாச்சு. உங்களோட லைஃபை நீங்க என்ஜாய் பண்ணலாம். அடுத்தது guys என்னன்னு பாத்தீங்கன்னா இதுல வந்து உங்களுக்கு நாங்க டெய்லி லைஃப் டைம் லைவ் சிக்னல்ஸ் தருவோம். ஓகே, அனலைஸ் பண்ண கஷ்டமான ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இல்லாட்டி ஒர்க்குக்கு போற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நாங்க சிக்னல்ஸ் தருவோம். எங்களோட ஃபர்ஸ்ட் டார்கெட் வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா எங்களோட ஸ்டூடெண்ட்ஸ் ப்ராஃபிட் பண்ணாதான் எங்களுக்கு நல்ல ரைட். இப்போ இதுக்கு அங்கிட்டுக்கு பாத்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணணும். அக்கௌண்ட் கிரியேட் பண்ணி ட்ரேட் அனலைஸ் பண்றது தான் இருக்குது. அடுத்தது இதுக்கு போற இருக்கிற செஷன்ஸ் எல்லாம் ரைட். இன்னைக்கு ஒரு காட்டிக்கு புரிஞ்ச ஸ்டூடெண்ட்ஸ் யார் யார் இருக்கிறீங்க? இங்கே ஒரு காட்டிக்கு இப்போதைக்கு நான் டீச் பண்ணதெல்லாம் புரிஞ்சா? இப்போதைக்கு நான் ஒரு காட்டி எல்லாத்துக்கும் டீச் பண்ண MT4 இல்ல $10 இல்ல பிரதர். இப்படிதான் நிதர்சனம் பிரதர். மேக்ஸிமம் 50 USDT இருக்கணும் ட்ரேட் பண்றதுக்கு. $10 வச்சு டிபாசிட் பண்ணலாம். ஆனா forex ட்ரேட் பண்ணணும்னா அட்லீஸ்ட் 50 USDT இருக்கணும். ரைட். இப்போ 50 USDT டிபாசிட் பண்ணி எங்களோட ட்ரேட் பண்றதுக்கு ரெடி என்ற ஸ்டூடெண்ட்ஸ் யாரு? 50 USDT எங்களுக்கு இல்ல, நோட் எஃபெக்ட்ஸ்ல அந்த எங்களோட புரோக்கர்ல ட்ரேட் பண்றதுக்கு ரெடியான ஸ்டூடெண்ட்ஸ். இன்றைக்கே நீங்க போட்டுக்க வேண்டிய அவசியம் இல்ல, டிபாசிட் பண்றதுக்கு அவசியம் இல்ல. ஓகே, உங்களுக்கு 2 days இருக்குது. 2 daysக்குள்ள அக்கௌண்ட்டை கிரியேட் பண்ணி எங்களுக்கு இதுல ட்ரேட் பண்ணலாம். ஓகே, 2 daysக்குள்ள உங்களுக்கு 50 USDT போட்டு அது உங்களுக்கு விருப்பமாட்டா வித்ட்ரோல் பண்ணலாம். இல்லாட்டி உங்களுக்கு தொடர்ந்து லைஃப் டைம் எங்களோட ட்ரேட் பண்ணிக்கிட்டே ப்ராஃபிட் பண்ணிக்கிட்டு இருக்கலாம். ஓகே, லைஃப் டைம் உங்களுக்கு எங்களோட இதுல ஒர்க் பண்ணவும் மேலும். ஓகே, சாரி, ட்ரேட் பண்ணவும் மேலும். ஏன்னா ஃபொரெக்ஸ்ன்றது இல்லாம போற விஷயம் இல்ல. ரைட். அடுத்தது நாங்க அப்ப லாஸ்டா அக்கவுண்ட் கிரியேஷனை பார்ப்போம். அப்படி அக்கவுண்ட் கிரியேட் பண்ண யாராச்சும் ஸ்டூடெண்ட்ஸ் இருந்தீங்கன்னா விருப்பம் இருக்குதுன்னா என்னைய கான்டாக்ட் பண்ணுங்க. ஓகே,